இது என்னோட ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான விஷயமா நினச்சிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம்னா செவ்வாய்க்கிழமை எனக்கும் அங்கே ஓபி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஏன் மதர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மதர் பேர் அவங்கள பார்க்கக்கூடிய நாள் எங்களுக்கும். அதனால கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கே தவிர ஐ எம் வெரி ஹாப்பி டு கம் ஹியர் சார். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டியூஸ்டே கெட்டிங் வேறு ஒன்றும் இல்லை. எல்லா நாளும் நம்ம பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. ஹெல்த் எஜுகேஷன்னா நீங்கள் கண்ணை பாருங்க காதை பாருங்கலாம் போன மாதத்துலேயே சொல்லிட்டு போயிட்டோம். அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஏதாவது தெரியும். அப்போ நான் இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு 2 டிசீஸ் மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு நினைச்சேன். சரியா, இப்போ 2 டிசீஸ் மட்டும்னா இப்போ ரீசெண்டாக போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை அதுக்கு தடவை ஒரு 15 நாளைக்கு முன்னால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு தடுப்பூசி, போன தடவை பெரியவங்களுக்கு 2 தடுப்பூசி போடணும்னு சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? இன்ஃப்ளூயன்சா வேக்சினும் நியூமோகாக்கல் வேக்சின். சிகரெட் பழக்கம் அதிகம் உள்ளவங்க, ஆஸ்மா தொல்லை உள்ளவங்க, உங்க ஏஜ்ல எபோவ் 60 இருக்கும்போது 60 வயசு நீங்க தாண்டும் போது அந்த 2 வேக்சினும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் பாதிப்பை தடுக்கலாம். டிசீஸ் அஃபெக்டிங் லங்ஸ் அது நம்ம மேக்சிமம் தடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தடுப்பூசியில ஒரு ஒரு அடுத்த மைல்ஸ்டோன்னு சொல்லுவோம், ஒரு மைல் கல்லை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரீச் பண்ணிருக்கு. அது என்னன்னா ஹெச்பிவி வேக்சின். கேள்விப்பட்டீங்களா? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல இல்லையா? சரி, இது எதுக்காக கொடுக்குறோம், எதனால கொடுக்குறோம் தெரியாது. நீங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் ஒரு புது ஸ்டெப் நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணாங்க ஒரு 15 days பேக். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா கர்ப்பவாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம் இல்லையா, கேன்சருக்கு தடுப்பூசி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டா எல்லா கேன்சருக்கும் தடுப்பூசி இல்லை. அதை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு மிக முக்கிய காரணம் வந்து பாப்பிலோமா வைரஸ் தான் உண்டு பண்ணும். அப்போ ஒரு வைரஸ் வந்து ஒரு கேன்சரை உண்டு பண்ணுமா அப்படின்னா ஆமா. கேன்சருங்கிறது வந்து ஒரு அபரிமிதமான செல் ப்ரொடக்ஷன், அப்நார்மல் growth ஆஃப் செல்ஸ். அது வந்து எங்க வேணா வரலாம், கண்ணு தலையில இருந்து கால் நகம் வரைக்கும் எங்க வேணா வரலாம். ஆனா கர்ப்பவாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே என்ன பண்ணும், ஒரு வைரஸால வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுதான் ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். 90% கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து ஹெச்பிவி வைரஸால தான் வருது. சரியா, அந்த வேக்சினை வந்து நம்ம கவர்மெண்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு நமக்கு பர்டிகுலரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ரேங்க்ஸ் வேர்ல்டு லெவலில் 2nd level. இந்தியன் விமன்ஸ் வந்து சர்வைக்கல் கேன்சர்ல லீடிங் காஸ் ஆஃப் டெத், 2nd காஸ் ஆஃப் டெத். அதாவது ஒரு 60 வயசுக்கு மேல உள்ள விமன்ஸ் வந்து ஒரு நிறைய டிசீஸால சாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமனா வர்ற கேன்சர் என்னது, கர்ப்பவாய் புற்றுநோய். இவ்வளவு பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க. 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் வந்து கர்ப்பவாய் புற்றுநோயில இந்தியால இறக்குறாங்க. இதை நாம தடுக்கலாம். எவ்வளவோ விஷயத்த தடுப்பூசியில தடுத்து கொண்டிருக்கோம். இதையும் நாம தடுக்கலாம். லான்ச் பண்ணதான் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின். சரியா, அதை நம்ம கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கு. ஸோ இதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இது கர்ப்பவாய் புற்றுநோய் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப காமனா இது யாருக்கு வரும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் நான் சரியா தப்பா 2-way டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். கடை 1-2 பாயிண்ட் கர்ப்பப்பை பெண்களுக்கு தான் வரும், வேற ஆண்களுக்கு வராதுல்ல. சரி, மீதி இல்லை. லோ சோசியோ எக்கனாமிக் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட நிறைய குரூப்பா இருப்பாங்க. ஒரு ஸ்லம் ஏரியாஸ்ல அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஏரியாஸ்ல உள்ளவங்களுக்கு அதிகம் வரும். சானிடேஷன் ஹைஜீன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கவங்களுக்கு அதிகமா வரும். ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பம் சார்ந்தப்பட்ட ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கவங்களுக்கு வரும். இதெல்லாம் ஒரு ஆனா இன்னாருக்கு தான் வரும் இன்னாருக்கு வராது அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. இதுக்கான அறிகுறி என்னெல்லாம் இருக்கும், எந்த வயசுல இது முதல்ல தெரியும்? எதுக்காக நான் இது கேட்கிறேன்னா, நான் இப்போ வேக்சின் போட சொல்லுவேன், ஊசி போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்ப நான் எனக்கு போட்டுக்கலாமா இவங்களுக்கு போட்டுக்கலாமாங்கிற கேள்வி வரும் இல்லையா அவங்களுக்கு. அப்ப இது எந்த வயசுல வரும்? யூஸ்வலா 40 வயசுக்கு மேலதான் வரும். 30 வயசுக்கு கீழே வராதுன்னு கிடையாது, வருது. ஆனா அது ரொம்ப கம்மி. 40 வயசுக்கு மேல தான் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இதோட அறிகுறிகள் முக்கியமாவே ஒரு 50 வயசை எட்டுது.
அறிகுறிகள்னு பார்த்தா நீங்க வந்து மாதவிடாய் 45 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள நின்னு போனதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி ப்ளீடிங் வருதுன்னு சொல்லுவீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு தீட்டு நின்றுச்சு, நின்று ஒரு 6 மாசம் கழிச்சு இப்ப திருப்பி படுது. அதுக்கு நாம என்ன பெயர் சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். நார்மலா வர்றது மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதவிடாய் நின்று திருப்பி அது வர்றது என்ன பேரு? போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாருமே உங்களுக்கு புரியும். நீங்க இதை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பெண்களுக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் நீங்க சொல்ல போறீங்க. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த தலைப்புக்குள்ள நான் போறேன். சரியா? போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். அப்போ நம்ம மனசுல அந்த வயசுல என்ன தோணும்? எதிர்த்த வீட்டு பாட்டிக்கு வந்துச்சு, பின்னாடி வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்துச்சு, இப்படித்தான் வரும். கொஞ்சம் ரத்த கசிவா ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி வந்தா இருக்கும், இல்ல 8 மாசம் கழிச்சு வந்திருக்கும், எனக்கு சரியா போயிடும். தோணுமா இல்லையா? இந்த பேச்சு நிறைய பேருக்கு வரும். நம்ம அம்மா, நம்ம சித்தி, நம்ம பெரியம்மா, நம்ம தங்கச்சி அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, எனக்கு இப்படி வந்திருக்கு, வந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதோட நின்று போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாகவும் இல்ல கர்ப்பப்பை மேலேயே உள்ள புற்றுநோயாகவும் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரொம்ப முக்கியமான சிம்டம் என்னது? போஸ்ட் மெனோபாசல். தீட்டு நின்னதுக்கு அப்புறம் சில காலங்களுக்கு அப்புறம் வர்றது, 6 மாசமோ 1 வருஷமோ அதுக்கப்புறம் வர்றது கண்டிப்பா நாம அதுக்கு டெஸ்ட் பண்ணணும். இது போக அபரிமிதமான வெள்ளைப்படுது, அடி வயிற்றுல உங்களுக்கு கனம் இருக்க மாதிரியோ இல்ல கட்டிகள் இருக்க மாதிரியோ உங்களுக்கு தென்படும். அதுக்கப்புறம் அடிக்கடி உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. யூரின் இன்ஃபெக்ஷனும் அடிக்கடி நீர் போகும்போது கடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நீங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ண, அதுதான் காரணமா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அது இல்லைங்கிற ஒரு ஒரு சேஃபர் சைடு சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே இல்லைங்கிற கோட்டுக்கு இந்த பக்கம் கோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம போய்க்கலாம். சரியா? இதை எப்படி எல்லாம் ஸ்கிரீன் பண்ணுங்க, இதுக்கு என்ன டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணணும்? நான் என்ன சொன்னேன், 40 வயசுக்கு மேலதான் மேக்சிமம் வருது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஒரு டெட்லைன் வச்சிருக்கு, 30 வயசுக்கு மேலேயே ஸ்கிரீனிங் டெஸ்ட், டயக்னோஸ்டிக் டெஸ்ட் முதல்ல நம்ம ஸ்கிரீன் பண்ணுவோம். இது இருக்கா, சின்ன டெஸ்ட் தான், எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் பண்றாங்க. வையா இல்லைன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை வாயை ஒரு சின்னதா மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இருக்கா இல்லையா. அங்கேயே நெகட்டிவ்னா வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இதை பண்ண சொல்லுங்க. 30 வயசு தாண்டினதுக்கு உங்க அக்கா இருப்பாங்க, உங்க தங்கச்சி இருப்பாங்க, உங்க மகள் எல்லாருமே இருப்பாங்க. இன்னொன்னு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது ரொம்ப நல்லது. அம்மாவுக்கு இருந்திருக்கும், அப்பாவுக்கு சாரி பெரியம்மா சித்தி அவங்களுக்கு இருந்திருக்கும், அவங்க வந்து அடிக்கடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல நமக்கு பாசிட்டிவ் ஆனா டயக்னோஸ்டிக் டெஸ்ட் போகும். அது என்ன சொல்லுவோம்? பேப் ஸ்மியர்னு சொல்லுவாங்க. ஸ்மியர் எடுத்து அனுப்புவாங்க. அதுலேயும் பாசிட்டிவ் ஆனாதான் செர்விக்ஸோட பயாப்சி எடுத்து நம்ம அனுப்பணும். ஸோ நமக்கு படிக்கட்டுகளா நிறைய டெஸ்ட் இருக்கு. எடுப்புலேயே நம்மளை அட்மிஷன் போட்டு பயாப்சிலாம் யாரும் பண்ண சொல்றது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கிரீனிங் டெஸ்ட் காலையில ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அப்பவே அவங்க என்ன சொல்றாங்க? பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை நம்ம அப்பப்போ பண்ணினாலே நமக்கு சரியா வந்துடும் இல்லையா? நேரம் நம்ம போய் பயாப்சி பண்ணி கடைசி கட்டத்துல நாம போய் நிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயம்தான். எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்கிறோமோ சின்ன சின்ன விஷயத்த ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வேக்சின்குள்ள வரேன். சரி, இப்போ 40 வயசுல வந்து 40 வயசுக்கு மேல வருது. அப்ப நான் வேக்சின் எந்த வயசுல போடணும்? நம்ம கவர்மெண்ட் இப்ப யாருக்கு போட சொல்லி? 14 வயசு முடிஞ்சவங்களுக்கு போட சொல்லி. 14 வயசு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கணும். 15 வயசு பிறந்தவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு முன்னாலே அந்த வேக்சினை போட சொல்லிட்டாங்க. அப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா? கேன்சர் 40 வயசுக்கு மேலதானமா வரும்னு சொல்றீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு 14 வயசு குழந்தைங்களுக்கு எதுக்கு நீங்க ஊசி போட சொல்றீங்க? அந்த வைரஸோட என்ட்ரி அந்த வயசுலயே முன்னாடி உள்ள போயிடும். சரியா? இது எப்படி உள்ள ஆகும் அப்படின்னா, அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுற டைம்ல அது ஆகும். ஆனா இது வந்து ஹெச்ஐவி மாதிரியோ சிபிலிஸ் மாதிரியோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கிடையாது. அந்த ஒரு தப்பான எண்ணமும் நம்ம மைண்ட்ல வந்துடக்கூடாது. இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்தவங்க வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆனா கிடையவே கிடையாது. இது ஒரு வைரஸால வர்றது. ஒரே ஒரு பார்ட்னர் கூட இருக்கும்போது அவருக்கு வாட்டுன்னு சொல்லுவோம். பாரு, வாட்டுனா சின்ன சின்ன ஒரு நுண்ணிகளா கைகள்ல நெத்திகள்ல கழுத்துகள்ல வரும். பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஆயின்மெண்ட் கெமிக்கல் காட்ரேஷன் போட்டு அதை எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மரு மாதிரி
கழுத்துகள்ல, கண்கள்ல அங்கங்க வரும். அதுவுமே பாப்பிலோமா வைரஸ் தான். ஒண்ணுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் இருக்கு. 1, 16, 22 அப்படின்னு வேகப்பட்ட வைரஸ்ல நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குல்ல. இந்த மாதிரி மருக்கள் வர்றது ஒரு ஸ்ட்ரெயின், கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றது ஒரு ஸ்ட்ரெயின். புரியுதா? ஸோ அப்போ அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க அடலசன்ட் கேர்ள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்க அவங்க வந்து ஒரு ஒரு மேரிட்டல் லைஃப், கல்யாண வாழ்க்கைக்குள்ளார போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான தடுப்பு மருந்தை கொடுத்து அவங்கள தடுக்கணும். இதுதான் ரிசர்ச்சோட ஸ்டடி. ஆவின் முடிவு இதுதான். இது புது வேக்சினா? நான் புதுசா தானே உங்ககிட்ட சொல்றேன். இது நமக்கு வந்திருக்க புது வேக்சினா? ஆமாவா இல்லையா? இல்லை, இது பழைய வேக்சின் தான். எதனால பழைய வேக்சின் சொல்றேன் அப்படின்னா, பல காலமா பிரைவேட்ல போட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஃப்ரீயா இப்ப போடுறாங்க. ஒரு வேக்சினோட காஸ்ட் 5000 rupees. நீங்க ஏவிஎம்ல போய் கேளுங்களேன், இந்த வேக்சின் ரொம்ப நாளா போடுறாங்க. ஸ்கூல்ல நாங்க தான் சார் போய் போட்டோம். இப்பதான் போட்டோம். இந்த சுப்பையா வித்யாலயா ஸ்கூல்ல சார். நாங்க தான் போட்டோம். ஏன்னா லான்ச் பண்ண அன்னைக்கு எங்களை வந்து வேக்சினேட் பண்ண சொன்னாங்க. ஸோ பிள்ளைங்களை நாங்கள் தான். ஒரு வேக்சின் காஸ்ட் வந்து நியர்லி 4500 to 5000 rupees. அது என்ன ஆகுதுன்னா சார், கார்டாசில்னு ஒரு பிராண்டு. இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க வேக்சின் வந்து இம்போர்ட்டட் வேக்சின். யூரோப்ல இருந்து கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணிருக்கு சொல்லிடுவாங்க. சரியா? நீங்க உங்க வயசுல நீங்க வந்து ஒரு 25 வயசுல எல்லாம் இருக்கும்போது போலியோ பேஷண்ட், யங் போலியோ பேஷண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ ஃப்ரெஷ்ஷா கேஸ் வந்திருக்கும். அப்பதான் போலியோ அட்டாக் ஆயிருக்கான், கை ஒரு மாதிரி போயிடுச்சான், கால் ஒரு மாதிரி போயிடுச்சு. இப்போ அப்படி இருக்கா? இல்ல. ஏற்கனவே போலியோ வந்த பேஷண்ட் தான் இருக்காங்க. இப்போ இல்ல. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிடுவல் கேசஸ் இருக்கு. ஃப்ரெஷ் போலியோ கேஸ் இந்தியாவில் இல்லை. நாம வந்து போலியோவை எலிமினேட் பண்ணிட்டோம். எலிமினேஷன்னா ஃப்ரெஷ் கேஸே நம்ம கிட்ட இல்லை. கடைசி 10-15 வருஷமா இந்தியாவில் போலியோ கேஸே ரிப்போர்ட் ஆகல. எதனால ஆகல நினைக்கிறீங்க? போலியோ சொட்டு மருந்து, வாட் எவர் எல்ஸ் டைப் ஆஃப் வேக்சினேஷன். நம்மளோட வேக்சின், நம்மளோட 40-50 ஆண்டு கால வேக்சின் போராட்டம் தான் ஒரு நோயை நம்ம கிட்ட இருந்து வெளியாக்கி. இதுக்கு முன்னாடி எராடிகேஷன் சொல்லுவோம். எராடிகேஷன்னா ரெசிடுவல் கேஸ் கூட இருக்காது. ரெசிடுவல் கேஸுமே அவங்க காலம் தள்ளி போயிருப்பாங்க. ஃப்ரெஷ் கேஸும் இருக்காது, ரெசிடுவல் கேஸும் இருக்காது. பேஷண்ட்ஸ் வந்து புதுசா உள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க, பழசு பாதிக்கப்பட்டவங்களும் இருக்க மாட்டாங்க. அது வந்து எராடிகேஷன். ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை. சின்ன வயசுல நீங்க பெருசா ஊசி போட்டுருப்பீங்க இல்லையா? நீங்க இப்போ 70 வயசுல இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு தாராளமா தெரியும். அந்த ஸ்மால் பாக்ஸை வந்து எங்க ஜெனரேஷன்ல நாங்க பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க அப்பவே எலிமினேட் பண்ணி இப்போ இந்தியா எராடிகேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி போலியோவை நம்ம எலிமினேட் பண்ணிருக்கோம். எராடிகேஷனை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். அதோட அடுத்த மைல்கல் தான் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்ம எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேக்சினை கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா, உங்க வீட்லயும் 14 வயசு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க, நம்ம சென்டர்ஸ் எல்லா சென்டர்ஸ்லயுமே இருக்கு. உங்க ஆதார் கார்டு வந்து பிஹெச்ல சொன்னாலே அவங்க போட்டு விட்டுருவாங்க. சரியா? ஒரு அரை மணி நேரம் பிஹெச்ல நீங்க உட்காந்துட்டு மட்டும் போகணும். அது வந்து இன்னொன்னு சொல்றேன், அப்போ இது நீங்க சிங்கிள் டோஸா தான் நம்ம கவர்மெண்ட் இப்ப லான்ச் பண்ணிருக்கு. ஆனா ஒரு மினிமம் 2 டோஸ் அந்த மாதிரி கொண்டு வர்ற பிளான் இருக்கு. 2 டோஸ் வந்து பிரைவேட்ல எல்லாம் போனீங்கன்னா 2 டோஸ் இல்ல 3 டோஸ் போடுறாங்க. சரியா? அது காஸ்ட், ஒரு ஒரு கமர்ஷியல் பர்பஸும் அதுல இருக்கு. ஒரு ஊசி 5000னா 3 ஊசி 15000 ஆச்சுல்ல. அதுல ஆனா பிசினஸும் இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கு சார். பிளஸ் ஆனா நம்ம கவர்மெண்ட் இப்ப அப்படி இல்லைல்ல. இப்போ நமக்கு லான்ச் பண்ணிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டோஸை கொண்டு வரோம். நாளை பின்ன இந்தியா ஃபுல்லா லான்ச் பண்ணும்போது பலாயிரம் கோடி இல்லையா ரெக்ரூட்மெண்ட். அடுத்த டோஸ் லான்ச் பண்ணும்போது நம்ம அந்த வயசு பிள்ளைங்களுக்கும் போடுவோம். இப்போதைக்கு 14 வயசு நிரம்பப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஊசி போடும். இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஹெச்பிவி வேக்சின் சார். ஹெச்பிவி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின், சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ற வேக்சின். நீங்க கூகுள்ல எங்க போட்டாலுமே வரும். இப்பெல்லாம் டிவில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வருது. சிஎம் தான் லான்ச் பண்ணாங்க. சிஎம் லான்ச் பண்ணி நாங்க ஸ்கூல்ஸ்ல போட ஆரம்பிச்சோம். சரியா? 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க 10, 9th 10th படிக்கிற பிள்ளைங்க கவர் ஆவாங்க. பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்க உங்க வீட்டுல இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. மற்ற வேக்சின் மாதிரி காய்ச்சல் கூட வராது. சரியா? இதான ரொம்ப முக்கியமான வேக்சின். இது போக இன்னொரு சின்ன டாபிக், டைம் கன்சியூம் பண்ணாம சீக்கிரம் முடிச்சிடுறேன். கிட்னி டிசீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்போ கிட்னி டிசீஸ்னா இப்போ உங்க ஏஜ் குரூப்ல
சில பேர் ஆன் டயாலிசிஸ்ல இருப்பீங்க. இல்ல சில பேர் வந்து புரதம் மட்டும் ஆல்புமின் மட்டும் யூரின்ல போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால கிட்னி டாக்டரை நான் பார்த்துட்டே இருக்கேன். வீட்ல ஆர்ஓ ஃபில்டர் வச்சிருக்கோம் இல்லையா? எல்லார் வீட்லயும் ஆல்மோஸ்ட் ஆர்ஓ ஃபில்டர் இருக்கும். ஆர்ஓ ஃபில்டர் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்றோம்? ஆமா, நம்ம பண்றோமோ இல்லையோ, நீ ஏஎம்சி போட்டுதான் ஆகணும்னு அவங்களே மாசம் 5000 5000 6000 மிஷின் 20,000 அது போக வருஷம் வருஷம் இஎம்சி 5000 6000 வாங்கி பண்ண வச்சிருவாங்க இல்லையா? நீங்க மாத்திதான் ஆகணும். 3 மாசத்துக்கு ஒருக்கா ஃபில்டர் மாத்துறோம் இல்லையா? நமக்கான ஃபில்டர் இது கிட்னி. நம்மளோட என்டையர் ஃபில்டர் சிஸ்டமே என்னது? கிட்னி மட்டும்தான். நமக்கு வேற ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது. இல்லையா? ஃபில்டரை மாத்தி வைக்க முடியுமா நமக்கு? முடியாது. நம்ம அந்த ஃபில்டரை 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம செக் பண்றோமா? பண்றது இல்ல. நிஜமாவே பண்றது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு யூரியா கிரியாட்டினின் இங்கேயும் இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு. அதையாவது நம்ம பண்ணி பார்க்கலாம். 3 மாசத்துக்கு ஒருக்கா போன மாசம் சொன்ன மாதிரி என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்கோம்? சுகரும் பிபி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபில்டரையும் நாம பார்க்கணும் இல்லையா? இப்பெல்லாம் ரொம்ப காமனா என்ன வருது அப்படின்னா 33 வயசு 35 வயசுல வந்து யூரின்ல ஆல்பம் போகுதுன்றாங்க. காரணம் வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை. உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துதான் நிறைய வேலை பார்க்குறோம் இல்லையா? யங்ஸ்டர்ஸ் சொல்றேன், இதெல்லாம் நிறைய பிசிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய முன்னாடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிறைய வருது. தூத்துக்குடியில பரோட்டா கடை நிறைய கடை இருக்கு. ஒரு ஒரு பரோட்டா கடையில 1000 கிலோ கோழி போகுது, சாரி 100 கிலோ கோழி போகுதான் ஒரே நாள் நைட்ல. சச் ஹியூஜ் மார்க்கெட்டிங் தூத்துக்குடியில இல்லையா? பரோட்டா தவிர இந்த ஊர்ல வேற எதுவும் செய்யலாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டா கிடைக்கும். ஒரு சிம்பிளா ஒரு சொல்றேன், நான் பார்த்த பேஷண்ட் சொல்றேன். ஆன்டிநீட்டல் மதர், பிரெக்னன்ட் மதர் வந்து உட்கார்ந்துருக்கா. ஹீமோகுளோபின் வந்து 9 தான் இருக்கு. இப்போ 10 வாரம் 2.5 மாசம் பிரெக்னன்சி. ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து சொல்லியம்மா இப்பவே 9 தான் இருந்தா நீ பிரெக்னன்ட் டெலிவரி ஆகும்போது எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்டா, அவன் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, மேடம் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுறா, வீட்டுல இட்லி தோசை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தவிர எதுவும் உள்ள இறங்க மாட்டேங்குது மேடம், அந்த டேஸ்ட் பழகி. அது என்னமா இருக்கும்? அஜினமோட்டோ நிறைய இருக்கும். இது நான் உருவகப்படுத்தி சொல்லல, நமக்கு வந்த பேஷன்ஸ் தான் சொல்றேன். முன்னாடி எல்லாம் வந்து வாயை கட்டுங்கன்னா பிரெக்னன்ட் பீரியட்லயே வாயை கட்டுறதுக்கு நம்ம மக்களுக்கு முடியல. இட்லி தோசை எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? ஐயோ, ஒரு பார்த்தாலே ஒரு இரிட்டேட் ஆகுற ஒரு சாப்பாடு இட்லி ஆயிடுச்சு. ஒரு சாம்பார் வச்சு இட்லி சாப்பிட்டா அவனை இரிட்டேட் ஆகும். மயோனைஸ் வச்சு அந்த மைதா பரோட்டாவை வச்சு சாப்பிட்டாதான் மனசு வந்து திருப்தி ஆகும். அன்னைக்கு நாள் வந்து டிப்ரெஷன்லாம் சரியா போயிடும். ஒரு கிரில்டு சிக்கனோட மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா இல்லையா? எவ்வளோ அஜினோமோட்டோ, எவ்வளோ சால்ட். நீங்க எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடாதுன்னு யாரையும் சொல்லல. ஆனா எடுத்துக்கிறதுக்கு முன்னால அது லிமிட் வேணும். மாசம் ஒரு தடவை இல்ல மாசத்துல ஒரு 2 நாள் அப்படி எடுத்துக்கலாம். அது ரொட்டீனாவே டெய்லி ஒரு பழக்கமா வைக்கும் போது நம்ம ஃபில்டர் டேமேஜ் ஆகத்தானே செய்யும். ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுக்கிறேனே, நீங்க வந்து ஒரு நார்மல் தண்ணி, நமக்கு கார்பரேஷன் வாட்டர் வருது இல்லையா? அந்த கார்பரேஷன் வாட்டர்ல தான் நம்ம ஃபில்டரை கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? மழை காலத்துல தண்ணி எப்படி வரும்? கார்பரேஷன் வாட்டர்ல ரொம்ப அழுகா வரும். அந்த டைம்ல நம்ம ஃபில்டர் சீக்கிரம் நாசம் ஆகுமா ஆகாது? நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். ஓவர் ஃபில்ட்ரேஷன் ஆகும், அப்படியே அழுக்கு கலர்ல ஆகும். இதே இது நம்ம உடம்புலயும் ஆகும்ல. நம்ம நார்மலா நம்ம பிளட் எப்படி ரொட்டீன் ஆகுதோ அதை விட நம்ம ஃபுட் என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையும் தான் அது ஃபில்டர் பண்ணும். புரியுதா? இப்ப இதுக்கு சில சிம்டம்ஸ் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இதோட காரணம் மோஸ்ட் காமனா ரொம்ப நாளா டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்டை விட டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். சுகர் ஏற்கனவே வெளியில போயிட்டே இருக்கு. அது போக அதிகம் உப்பு சாப்பிடுவாங்க. என்னதான் நம்ம பாதி உப்பாக்கி, அதாவது கிட்னி அஃபெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் ஹைப் ஆகும். அப்போ ப்ரெஷர் கூடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அரை உப்பு ஆக்கிக்கோங்க, கருவாடு அப்பளம் ஊறுகாய் சேர்த்துக்காதீங்க, அரை உப்பு ஆக்கிக்கங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இந்த வெள்ளை உப்பை தள்ளிட்டு கல் உப்பு ஹிமாலயா சால்ட் சேர்த்துக்கிட்டான்னு கேட்பாங்க. ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? உப்பு அப்சர்ப்ஷன் எல்லாம் ஒண்ணுதான். நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் போடுறீங்கல்ல, அது ரெண்டுக்கும் ஏதாவது அப்சர்ப்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல சார், ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. நீங்க அந்த 5 கிராம் எவ்வளவு அப்சர்ப்ஷன், நமக்கு எவ்வளவு கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொடுக்குதோ இதுவும் அதே கிளைசெமிக் இண்டெக்ஸ் தான் கொடுக்கும்.
ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே வராது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, வெள்ளை சுகர் வந்து ரிஃபைன்டு சுகர், கெமிக்கல் சேர்த்து ரிஃபைன் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கலை சேர்த்து உள்ள எடுக்கிறீங்க. நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையாவே நம்ம கையில வருது. ஆனா சுகர் வேல்யூ மானிட்டர் பண்றதுல ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. நான் வந்து சுகரை வெள்ளை சீனியை நிப்பாட்டிட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். நாட்டு சக்கரை போட்டுட்டு எனக்கு சுகர் குறையலைன்னா குறையாது. என்ன நீங்க கெமிக்கல் கன்சப்ஷனை வேணா குறைச்சிருக்கீங்க, மற்றபடி சுகர் அப்சார்ப்ஷன்ல வேற எந்த மாற்றமுமே வராது சார். இதே தான் உப்புக்கும். என்னைய வந்து உப்பு போடாம சாப்பிட சொல்லிட்டாங்க டாக்டர், அதனால ஹிமாலயன் சால்ட் வாங்கி நான் இடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னா அதுவும் உள்ளவே தான் உட்காரும். உங்களை உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி உப்புக்கு ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லணும். கரெக்டு தானே? இது போக மருந்து கைவலி கால்வலிக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறவங்க பழக்கம் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ஒரு பேரஸ்டமால் மாத்திரை போடுங்க, போட்டா எனக்கு வலியே கேட்க மாட்டேங்குது, நான் வீட்டு வேலை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன், அதனால எனக்கு வலி போடுங்க, வலி மாத்திரை போடுங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? வாரம் 3 தடவை எடுக்கிற பேஷண்ட்லாம் இருக்காங்க. நாள் படவே வலி மாத்திரை அதிகம் போட போட கிட்னி கம்ப்ளீட்டா போயிடும். புரியுதா? சாப்பாடு முறைகளையும் தாண்டி நம்ம அன்றாட நம்ம தேவைக்கு நம்மளை நாம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற எடுத்துக்கிற வலி மாத்திரையும் நம்ம கிட்னிய பாதிக்கும். புரிஞ்சுதா? இதெல்லாம் ஒரு விதமான காரணங்கள். இது போக இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெகுலரா 3 months வந்து ஒரு தடவை வந்து யூரின் டெஸ்ட் இல்லைன்னா யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் பாருங்க. யூரியா கிரியாட்டினும் யூரின்ல வந்து ஆல்புமின் அண்ட் பிளட் ஆல்புமின் சுகர் டெபாசிட்ஸ் சொல்லுவோம். சுகர் வந்து சுகர் இருக்கிறத காமிக்கும், ஆல்புமின் வந்து ரொம்ப இயர்லியரா யூரியா கிரியாட்டின் ரத்தத்துல வந்து உப்பு கலக்கிறத காட்டுறதுக்கு முன்னாலேயே ஆல்புமின் வெளியாகிறது காமிக்கும். அது போக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சிலர காலில் வீக்கம் வரும், கணுக்கால்கள்ல வந்து வீக்கம் வரும். வீக்கம் அதனால மட்டும்தான் வரும்னா வராது, தேய்மானத்தினாலேயும் வீக்கம் வரும். ஆனா கணுக்கால்ல வீக்கம் வர்றது தேய்மானத்தினால வருதுன்னு நீங்க சும்மா விட்டுறக்கூடாது, போய் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா விட்டுருங்க. அது போக ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், யூரின் கம்மியா போகும், வழக்கத்தை மாற கம்மியா யூரின் ஆரம்பத்துல போகும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நல்ல யூரின் போகும். அப்ப உங்களுக்கு என்ன தோணும், 6 மாசமா எனக்கு கொஞ்சம் கம்மியா போச்சு, அதுக்கப்புறம் நல்லா போகுது, என் கிட்னி நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபில்டரே பண்ணாம வெளியே விட்டுரும். புரியுதா? அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல உங்களுக்கு சுவாசத்துல சிரமம் வரும், பிரெத்லெஸ்னஸ் சொல்லுவோம், உங்களுக்கு மூச்சுட கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஒரு இது. இதுக்கும் முன்னால நீங்க யூரின் பாஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஃப்ளஷ்லையோ இல்லை இந்தியன் டாய்லெட்லையோ அது வந்து நொர அடிச்சு போயிருக்கும், ஒரு ஃபோம் ஃபார்ம் ஆயிருக்கும். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நொர அடிச்சு ஃபோமா இருக்கும், யூரின் இருந்துட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஷ்ஷே வந்து நொர அடிச்சு ஃபோம் மாதிரி இருக்கும். இது வந்து வெரி இயர்லி சைன், ரொம்ப ஆரம்ப கட்டத்துக்கான அறிகுறி. காலில் வீக்கம் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது, ஆனா என்ன பண்ணிருக்கோம், யூரின் மட்டும் நொர அடிச்சு போயிருக்கும். ஒன்னு அது இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம், இல்ல ஆல்பம் வந்து கம்ப்ளீட்டா வெளியே போற காரணமா கூட இருக்கு. ஸோ இது காரணம். ஸ்கிரீன் பண்றது 3 months ஒன்ஸ் வந்து பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் பண்ணுங்கன்னு சொல்றேன். இது போக நீங்க பிபி சுகரை கரெக்டா வச்சிருங்க, டெய்லி கரெக்டா தண்ணி குடிங்க, உப்பு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த மருந்தையும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்காது. நீங்க வலிக்கு மாத்திரை வாங்கி போட்டிருக்கேன், காய்ச்சலுக்கு பேரஸ்டமால தான் மெடிக்கல் ஷாப் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, வலி மாத்திரை கூட கொடுத்தா காய்ச்சல் குறையும். ஸோ டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்காது. இது ரெண்டும் மெயினா உங்களுக்கு நான் இன்னைக்கு கவர் பண்ணணும்னு நினைச்சேன். அது போக சார் வந்து லோடிங் டோஸ் பத்தி சொல்ல சொன்னாங்க. நெஞ்சு வலி வந்ததுன்னா மருந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் வந்து லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சார் கூட அது வந்து எல்லா பிடிசிலையும் வைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கவரேஜ் ஆஃப் டேப்லெட்ஸ் சொல்லுவோம். ஒரு 4 மாத்திரைகளோட கோர்வை அது. ஆஸ்பிரின் ஒரு 300 மில்லிகிராம், நோபிலட் ஒரு 300 மில்லிகிராம், அட்டோவாஸ்டாட்டின் ஒரு 80 மில்லிகிராம், இந்த 3தோட கோர்வை. கிளிசரல் ட்ரைநைட்ரேட் வந்து நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவை இல்லைன்னா வேண்டாம். கிளிசரல் ட்ரைநைட்ரேட் வந்து நீங்க வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை, ஏன்னா அது வந்து பிபி மானிட்டர் பண்ணி தான் கொடுக்கணும். ப்ரெஷர் ரொம்ப குறைவா இருந்து திருப்பி நீங்க அந்த ஒரு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடும். ஆனா சார் சொன்ன மாதிரி அந்த லோடிங் டோஸ் மற்ற 3 மாத்திரைகளை நீங்க கையில வச்சுக்கலாம். அதனால எக்ஸ்பிரி டேட் பார்த்து வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இங்க மற்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா எக்ஸ்பிரி டேட் டேப்லெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா, ஒரு தடவை நம்ம வாங்கி வச்சுட்டோம், டெய்லியா நெஞ்சு வலி வருது போட்டுக்கிட்டே இருக்காது இல்ல. அது என்ன பண்ணணும், நீங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க குறைஞ்சது ஒரு 6 மாசம் டைம் இருக்கிற ஒரு டேட்டை வச்சுக்கோங்க. 3 மாத்திரைகள், ஆஸ்பிரின், குளோபிலோபிடன், அட்டோவாஸ்டாட்டின்,
இத்தனை இத்தனை மில்லிகிராம்னு டாக்டருக்கும் தெரியும். நீங்க உங்களுக்கு ஒரு பேக் வேணும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல வச்சுக்கலாம். யாராவது இடது பக்கம் நெஞ்சு வலி, இடது தோள்பட்டையோட பரவுற மாதிரி வலி, பிளஸ் கழுத்துக்கு மேல் பகுதி வலிக்குது, நடு முதுகுல, இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சில பேருக்கு இடது பக்கம் நெஞ்சு வலியோட தோள்பட்ட வலி மட்டும் இருக்கலாம், சில பேருக்கு நடு முதுகோட நெஞ்சு வலி இருக்கலாம். இதெல்லாம் பிளட் கிளாட்னு சொல்லுவோம் இல்லையா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்கு அந்த அடைப்பு எங்க இருக்கோ அங்கதான் வலி வரும். ஆன்டீரியர் வால் எம்ஐ, போஸ்டீரியர் வால் எம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இருதயத்துல பல ரத்த நாளங்கள் இருக்குல்ல, எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த இடத்துலதான் வலி வரும். கரெக்டா இடது பக்க நெஞ்சில வந்து இடது தோள்பட்டைக்கு தான் வலி வரணுங்கிறது அவசியமே கிடையாது. சில பேருக்கு வலியே இருக்காது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வாமிட்டிங் டயரியா மட்டும் இருக்கும். கடைசி நேரத்துல இந்த பக்கம் அடி நெஞ்சில வலி இருக்குன்னு சொல்லுவான். மேல் வயிறு வலிக்குது, அடி வயிறு வலிக்குது, அது இன்ஃபீரியர் வால் எம்ஐன்னு சொல்லுவோம். இருதயத்தோட அடி பாகத்துல அடைபடுது. அப்படி இருந்தா கூட அந்த மாத்திரை எடுத்துக்கலாம். ஒரு தடவை லோடிங் டோஸ் எடுத்துக்கிறதால, நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கே ஒரு தடவை லோடிங் டோஸ் எடுத்துக்கிறதால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்ணும்போது நான் இந்த மாதிரி லோடிங் டோஸ் மொத்தமா போட்டுக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஒரு பேக் ஆஃப் லோடிங் டோஸ் மாத்திரைகள் தராங்கல்ல, வச்சுட்டு எனக்கு நெஞ்சு வலி மாதிரி இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ நினைச்சு நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். இடது நெஞ்சு வலி, தோள்பட்டையோட உள்ள வலி, மேல் கழுத்து வலி வரலாம், நடு முதுகுலை வலி வரலாம், வாந்தி டைரியாவோட என்ன வரலாம், மேல் வயிறு கூட வலிக்கலாம், மூச்சோட கஷ்டமா இருக்கும், பிரெத்லெஸ்னஸ் சொல்லுவோம். இதெல்லாம் அதோட அறிகுறிகள். புரிஞ்சுதா? ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 2 டாபிக் தான். சரி, பேசுறதே பேச வேண்டாம், 2 புதுசா சொல்லுவோமே அப்படின்னு நினைச்சுதான் சொல்றேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? ஆமா சார். இந்த கேள்வி வரும் சார், போடலாமா அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் லான்ச் பண்ணல சார். போடலாம், வெளியில தான் போடணும். ஆமா, இப்போ கவர்மெண்ட். ஆனா நீங்க போடக்கூடாதுங்கிற கான்செப்ட் இல்லை. ஆனா இன்னொன்னு சொல்றேன், மேரிட் உமன்ஸ்க்கு வந்து போடக்கூடாதுன்னா போடலாம் சார், கட்டாயம் போடலாம். மேரிட் உமன்ஸுக்கும் வேக்சின் வெளியில இருக்கு. ஆனா ஒரு 100% எஃபிகேசி சொல்லலாம், 100% எஃபிகேசி ஆஃப் வேக்சின்ஸ் சொல்லுவோம். அதோட வீரியம் வந்து நல்லா வேணும் அப்படின்னா இனி வர்ற காலத்துல ஒரு தடுப்பூசி நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா அடுத்த 50 வருஷம் தான் நம்மளோட பார்வை, விஷன் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 50 years. அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு தான் நம்ம கைவிக்கணும். ஸோ 14 வயசு பிள்ளைக்கு இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா அவனோட 54 வயசுல அவளுக்கு சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பே கூட கிடையாது. இன்னொரு கேள்வி நீங்க வரலாம், அப்ப வேற எந்த கேன்சருமே வராதா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா அது வராது, நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நம்ம இந்தியா 2nd பிளேஸ்ல இருக்கு சர்வைக்கல் கேன்சரை, அதை கட்டாயமா தடுக்கும். அது மட்டும் தான் கொடுக்கும். இருக்கு சார், மேரிட் உமன்ஸுக்கு 40 இயர்ஸ்க்கெல்லாம் இருக்கு, பட் நம்ம கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கு. தேங்க்யூ, நன்றி. எனக்கு தமிழ் நல்லா தெரியாது, எல்லாமே வெரி சிம்பிள் லாங்குவேஜ். சொல்றேன், நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு மாடல் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த டைம்ல மேடம் திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணி so I really appreciate it. So நான் ஆஃபர் பண்ணிருக்கேன், நீங்க கொஞ்ச நாள் யூஸ் எல்லாம் கிராஜுவலி ஸோ நான் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நர்சிங் அசிஸ்டன்ட் ஒரு ஃபர்ஸ்ட் வீட்டில் எல்லாம் நிறைய லேட் ஆகிருக்குல்ல, ஜாஸ்தியாக இல்லை. ஸோ அது ஜாஸ்தியாக. ஸோ நம்ம சுந்தர சார் 2 மினிட் பேசலாம், 2 மினிட் தான் பேசணும், ஜாஸ்தி பேசணும்.